வணக்கம் நண்பர்களே. ஸோ அப்கமிங் படம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்குது. பட் எதையுமே அது இங்கே மைண்ட் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசிப்ஸ்க்காக வந்து ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. மெயினாக நான் வந்து எஸ்டிஆர் வெஸ் தனுஷ் வெஸ் வெற்றிமாறன் நயன்தாரா ஸோ இந்த கோம்போ சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதையெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அப்கமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் வந்து நம்மளை பெருசாக வந்து பாதிச்சிருது. அந்த வகையில் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக கவர்ந்துருக்கும். மணிகண்டனுடைய படம் குடும்பஸ்தனாக இருக்கட்டும், ஸோ இப்படி லவ் மேரேஜ் விக்ரம் பிரபுவோடதாக இருக்கட்டும், என்னென்னா ஒவ்வொரு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுது. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தற்சமயத்தில் வந்து இந்த படம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா பறந்து போகும் 3BHKவும் வந்து செம ஃபீல் குட் மூவி. எஸ்டிஆர் கூட அந்த படத்தை பார்த்துட்டாரு. 3BHK பார்த்துட்டு எமோஷ்னலாக உங்களை எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ஜெயம் ரவி பேசும்போதும் சரி, நம்ம இந்த படத்தை ட்ரைலரை பார்க்கும்போதும் சரி, நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே அப்படிங்கிற ஆந்தவங்க கண்டிப்பாக எல்லா வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே, அதாவது வீடுங்கிறது நம்மளோட மரியாதை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஷூர் ஷாட் இந்த படம் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை. ஏன்னா உள்ள நட்டிக்கிறவங்க எல்லாமே செமையான பெர்ஃபார்மன்ஸ். சரத்குமார், தேவயானி, சித்தார்த்து இதெல்லாம் எமோஷனல் சொல்லியே கொடுக்க வேணாம், வேற மாதிரி இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. பறந்து போ அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா மிர்ச்சி சிவாவும் எப்படிப்பா ராமோ கனெக்ட் பண்ணுறது, அப்படி கிடையாது. அதாவது ஒரு டைரக்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஒரு கிரிஞ்சு மாதிரி ஆக்டர் நடித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சூப்பரான ஆக்டர் நடித்தாலும் சரி, ஒரு டேரக்டர் நினச்சா அந்த கேரக்டர் வைஸ் வந்து ஒரு ஹீரோவை எப்படி வேணால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி இந்த சூரியன் இன்னைக்கு எப்படி இருக்காரு, எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கேரக்டராக இருக்கக்கூடிய சிவாவை வச்சு பறந்து போ வந்து ரொம்ப அருமையாக இந்த படம் எடுத்துக்காரு. இந்த படத்தை வந்து வெற்றிமாறனே வந்து பார்த்துட்டு ரொம்ப இதாகிட்டார், அட்மையர் ஆகிட்டார். ஸோ ஒரு நல்ல நல்ல என்ன சொல்கிறது நல்ல நல்ல டேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி புகழும், அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய டேரக்டர், டெஃபினட்டாக அந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக நான் அடித்து சொல்கிறேன், 3BHKவும் பறந்து போவும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான படமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்தது என்னென்ன படங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நிறையா மூவிஸ் வந்து ரிவ்யூஸ் வரும். டெய்லி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மூவிஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். 90s மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே சிறப்பான ஒரு விமர்சனமாக இருக்கும். இது எந்த வித ஒரு தனியாக ஒரு மனுஷங்களை தாக்கி பேசுகிறதோ இல்லை ஒரு மாற பேசுகிறதோ எல்லாம் இருக்காது. ஹானஸ்ட்ஃபுல்லாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். பாருங்கள். தேங்க்யூ.